வணக்கம் நேயர்களே. நமது என்ஆர்எஸ் ராயல் தொலைக்காட்சியின் சிறப்பு நேரலையான யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நேர அமர்வை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு சமூக பிரச்சனையை அல்லது சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலை மையப்படுத்தி அதை தலைப்பாக்கி அது சார்ந்த செய்திகளை விளக்கமாகவும் ஆழமாகவும் விரிவாகவும் நாம் எடுத்துரைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான பணியாக நாம் கருதுகிறோம். அந்த வகையில் இன்றைய தலைப்பு மத்திய அரசினுடைய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வான நீட் தகுதியை கட்டமைக்கவா அல்லது எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவா என்ற கேள்வியை முன்வைத்து இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த நம்முடைய அமர்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் மூவரை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் திரு ரவீந்திரன் மற்றும் பேராசிரியர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் உதயபிரகாஷ், அதேபோல் எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் டாக்டர் திரு ரிச்சர்ட் ஆகியோர் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அவர்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கும் அவர்களை உள்ளபடியே வரவேற்கிறோம். இந்த நீட் எதை பற்றி கூறுகிறது என்று பார்த்தால், இதுநாள் வரை மருத்துவம் பயிலுகிற அந்த மாணவர்கள் கல்லூரியிலேயோ அல்லது அந்தந்த மாநிலங்கள் வைக்கிற நுழைவுத் தேர்விலேயோ கலந்து கொண்டு அதில் அவர்கள் தேறி அதன் பின்னர் நுழைவுத் தேர்வை எதிர்கொள்கிற அல்லது கட் ஆஃப் மார்க் என்கிற போன்ற பல வகை அந்த தடைகளை தாண்டி அவர்கள் மருத்துவம் பயின்று வந்த நிலையை நாம் அறிவோம். இந்த நீட் எதை காட்டுகிறது என்று நாம் அதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தான் இந்த அமர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய தமிழக அரசு கூட இதை சார்ந்த ஒரு சட்ட முன்வடிவை வைத்து நம்முடைய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜிக்கு அனுப்பியிருக்கிறது. எங்களுக்கு நீட்டிலிருந்து நீங்கள் விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு 5 மாநிலங்கள், நம்முடைய தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தராகண்ட் போன்ற 5 மாநிலங்கள் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. அது போகிற போக்கில் அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும். இந்த நீட் எதை குறிக்கிறது? இதனால் யாருக்கு நன்மை? எங்களுடைய மாணவர்கள், அடித்தட்டிலிருந்து புறப்பட்டு போகிற மாணவர்கள் இதை எதிர்கொள்ள முடியுமா? நாங்களும் மருத்துவர்களாக புதிய சமூகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவர்களாக வாய்ப்பு இருக்கிறதா போன்ற கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். முதலாவது, சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரன். இப்போ இந்த நீட் இதனுடைய வரையறை என்ன? இதனுடைய சட்டங்கள் என்ன? மாணவர்கள் இதனை எப்படி எதிர்கொள்வது? சமூகம் இதை எப்படி பார்ப்பது? ரவீந்திரநாத் என்னன்னாக்க, இந்தியாவில் மத்திய அரசு சில கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறது, மாநில அரசு சில கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறது, அதாவது மருத்துவ கல்வி நிறுவனங்கள் நடத்துகின்றன. இதை தவிர தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன, தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் மருத்துவர்கள் நடத்துகின்றன. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மாநில அரசில் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு தனது நுழைவுத் தேர்வை நடத்துவது என்பது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற செயல். இந்தியாவுடைய கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது. மத்திய அரசுடைய மருத்துவக் கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நுழைவுத் தேர்வு நடத்துவது அது அதனுடைய விருப்பம். அதுபோல மாநில அரசுகள் எப்படிப்பட்ட முறையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்பது மாநில அரசுடைய உரிமை. அதில் தலையிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசு சட்டமன்றத்தில் 2 சட்டங்களை நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்விலிருந்து தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஒரு சட்டத்தை இளநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கும், இன்னொரு சட்டத்தை முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கும் அவர்கள் இயற்றி அதை நீங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. உடனே மத்திய அரசு இந்த சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவருடைய அனுமதியை பெற்று மாநில அரசுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதை உடனே மத்திய அரசு செய்ய வேண்டும். ஆனால் இப்போ என்னன்னாக்க, இந்த நீட் என்ற நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது தவறு. என்று சொன்னால் மத்திய அரசு ஏராளமான மருத்துவக் கல்லூரி நடத்துகின்றன, எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. ஆனால் நீட்லேருந்து அது விலக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆல் இண்டியா கோட்டா இருக்குது, இராணுவ மருத்துவக் கல்லூரி இருக்குது, என்ஆர்ஐ சீட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி சீட் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா தனியார் மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இஷ்டத்துக்கு தான் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேரளவுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. நுழைவுத் தேர்வு நடத்தாம கூட எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை வாங்கி அவங்க அட்மிஷன்லாம் போட்டாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏராளமான நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய நிலைமை. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி தனியாக நடத்துவாங்க, ஸ்டேட் லெவலில் எல்லா பிரைவேட் மெடிக்கலும் சேர்ந்து நடத்துவாங்க, எய்ம்ஸ் தனியாக, ஜிப்மர் தனியாக, ஆல் இண்டியா கோட்டா தனியாக. இந்த மாதிரி எம்பிபிஎஸ்ல சேர்னா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வு எழுதணும். இது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். மாணவர்களுக்கு தேவையில்லாத செலவு, அலைச்சல், மன உளைச்சல் எல்லாமே இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு நுழைவுத் தேர்வு அகில இந்திய அளவில் அப்படின்னு சொல்றது வரவேற்கத்தக்கதான். ஆனால் அதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா அது முழுமையாக அதில் நிறைவேறல. ஏன்னா எய்ம்ஸ் ஜிப்மருக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எய்ம்ஸ் ஜிப்மர் அதில் சேர்க்கணும். அது பிறகு என்னக்க
அவங்க சொல்றப்ப சொன்னாங்க, நாங்கள் வந்து கேபிடேஷன் தடுத்துருவோம், முறையான மாணவர் சேர்க்கை தடுத்துரும் சொன்னாங்க. அதுவும் நீங்கள் தடுக்கப்படலை. ஏன் தடுக்கப்படலன்னு சொன்னாங்க, சென்ற ஆண்டு நீட் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை வந்து பல்வேறு தனியார் மருத்துவர்கள் நடத்தப்பட்டன. அப்படிதான் நடத்தப்பட்டது. ஆனா என்னன்னா, யாருக்கெல்லாம் அந்த தனியார் நிறுவனங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ 65 லட்சம் ரூபாய் கட்டாய நன்கொடை கொடுத்தவங்களுக்கு தான் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. வேற யாருமே கொடுக்கல. கேட்டா வந்து நீ அங்கே போய் இங்கே வாங்கி போன அலைய விட்டாங்க. அப்ப தன்ட்ட ஒரு 200 சீட் இருக்கா, 200 சீட்டுக்கும் 65 ரூபாய் கட்டாய நன்கொடை வாங்கிட்டு அவங்க கொடுத்தாங்க. அப்ப அதுல ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு கோர்ட்டை ஏமாத்துறதுக்கு அவங்க வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்ப வந்து முறைகேட்டை தடுக்கல. அப்புறம் வந்து பணத்தை வந்து ஃபீஸே வந்து 25 லட்சம் 30 லட்சம் மாத்திட்டாங்க. அப்ப ஃபீஸே அதிகரிச்சுட்டாங்க. அது பிறகு என்ன பிரச்சனைக்க, ஏராளமான நுழைவுத் தேர்வு விலகு சொன்னாங்க. ஆனா நீட் ரிசல்ட் வந்த பிறகு கூட, நீட்ல எலிஜிபிலிட்டி வந்தாலும் கூட ஒவ்வொரு தனியார் மருத்துவர்களும் தனியாக அப்ளிகேஷன் போட வேண்டியது. அப்ப வந்து நான் சேரணும்னு விரும்பினா ஒரு 10 கல்லூரியில் சேர்ந்தா 10க்கு தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் 750 ரூபா 1000 ரூபாய் ஃபீஸ். அப்ப அந்த பிரச்சனையுமே அதை சால்வ் பண்ணல. அப்ப என்ன செஞ்சிருக்கனாக்க, ஒற்றை சாளர முறையில மாணவர் சேர்க்கை நடத்துங்கிற முறை வந்திருக்கணும். அதை செஞ்சதுனால அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதாவது மத்திய அரசு மாநில அரசு மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும். எந்த தனியார் மருத்துவக் கல்லூரியோ நிகர்நிலை பல்கலைக்கழகம் மாணவர்கள் நேரடியாக சேர்க்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்கினால இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்ப அதனால அதையும் அவங்க செய்யல. அப்ப வரக்கூடிய கல்வியாண்டுல இப்ப ராஜஸ்தான்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வேறு சில மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கம்பைன்டு கவுன்சில் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி, நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தந்த மாநில அரசு இன்னைக்கு வந்து சிங்கிள் விண்டோ மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்றதா ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டிருக்காங்க. இதுக்கடையில் என்னன்னாக்க, சென்ற டிசம்பர் மாதம் இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய விதிமுறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வரதுக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போறோம். சட்டத்தில் அந்த இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டம் 1956ல சில திருத்தங்களை கொண்டு வர போறோம்னு மத்திய அரசு அறிவிச்சது. அதை வந்து இணையதளத்திலையும் போட்டாங்க. சில முடிவுகள் ஏற்கத்தக்கதில்லை, சில அமெண்ட்மெண்ட்ஸு. அதில் முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் ஏற்கத்தக்கது. அதை உடனடியாக செய்யணும். அது என்னன்னாக்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம், அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு சிங்கிள் விண்டோ மூலமாகவே அந்த மாநில அரசியல் நடத்தலாம்னு சொல்லி அதில் திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, தனியார் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி இதற்கான சீட்டுகளுக்கு தமிழக அரசு சிங்கிள் விண்டோ மூலம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ண முடியும். அப்போ இதனால தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். ஏன்னா தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 24 இருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 24, மொத்தம் 48 காலேஜ் இருக்கு, 6500 MBBS சீட் இருக்கு. அப்போ இந்த 6500 MBBS சீட்டு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் வரப்ப அதில் தமிழ்நாட்டு மாணவர்கள் சேர முடியும். சென்ற ஆண்டு என்ன நடந்துச்சுனாக்க, சென்னையில் உள்ள சில பல்கலைக்கழகம், தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகம் உள்ள மருத்துவக் கல்லூரியில் 80% வேற மாநில மாணவர்கள் சேர்ந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடு மாணவர்கள் அதிகமாக எலிஜிபிள் ஆகலை. அப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவர்களில் வேற மாநிலத்து மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்க, அவங்க தான் அதிகமாக செய்கிறானாக்க அது தமிழ்நாட்டுக்கு இழப்பு தான். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் கூட, தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை, மின்சாரத்தை, கட்டமைப்பு வசதியில் பயன்படுத்துறாங்க. அப்போ அது தமிழ்நாடு மாணவர்கள் நிறையா படிக்கிறப்ப தான் நம்முடைய உரிமை பாதுகாக்கப்படும். அப்போ அந்த உரிமை பறிபோயிருச்சு. அப்போ அந்த அடிப்படையில் அந்த திருத்தம் செஞ்சாதான் இதில் வந்து ஒரு முழுமையான இது சால்வ் ஆகும் இந்த பிரச்சனை. ஆனால் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை அமைக்கிறத கொண்டு வரணும். இந்த மாதிரி செஞ்சாதான் சரியாகும். அப்புறம் தகுதி திறமை வாங்குறதுலாம் போலித்தனமானது, அது ஏமாற்றுகள். அதை பற்றி பின்னர் நான் சொல்றேன். இப்போ நீங்கள் சொன்ன பதிலில் அல்லது விளக்கத்திலிருந்து ஒரு கேள்வி எழுகிறது. இப்போது தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, வெளிமாநில மாணவர்களை சேர்ப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதாவது வெளிமாநிலத்து மாணவர்கள் நிறைய பணம் கொடுத்து தங்களை வந்து முன்னிறுத்துகிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அது உள்ளபடியே உண்மைதானோ அப்படி என்ற எண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. பேராசிரியர் திரு ரிச்சர்டு, உங்கள் பார்வையில் இது சார்ந்த பதில். வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏற்கக்கூடியது தான். ஆனால் வந்து அவர்கள் பணம் கொடுத்து வந்து சீட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பரவலாக அது மாதிரி ஒரு இல்லை தகுதி அதாவது நம்ம அட்மிஷன் பார்க்கும் பொழுது ஏதோ வரவங்களெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்குன்னு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. 75% அண்ட் எபோவ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து பைசா இருந்தாலும் பணம் அவர்களிடத்துல ஏராளமாக இருந்தாலும் தகுதியின் அடிப்படையில் வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து அவங்களும் வந்து பார்த்து எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து வந்து அந்த துறையில் நிற்கணும். அப்படி பார்க்கும் பொழுது வந்து அதாவது நம்மளுடைய தமிழ் மாணவர்களை நாம் கம்பேர் பண்ணும் பொழுது வட மாநிலங்களுடைய மாணவர்களுடைய வந்து தரம் வந்து சற்று வந்து அதிகமாக காணப்படுகிறது என்பதை தான் நான் பார்க்கிறேன். இன்னும் நம்மளுடைய இந்த மாணவர்கள் வந்து இன்னும் காம்பீட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து நம்ம இந்த நீட் போன்ற காரியங்களை கூட நம்ம யோசிக்க வேண்டும். ஏன்னா யூனிஃபார்மிட்டி இல்லை, சிலபஸில் யூனிஃபார்மிட்டி இல்லை. சிபிஎஸ்இ போர்டு நமக்கு வந்து 62 to 65% ஸ்டேட் போர்டாக இருக்கிறாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட காம்பீட் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஐக்கியூ கம்மியாக இருக்குது. ஆகவே அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வட மாநிலங்களில் வந்து அதிகமான வந்து தேர்ச்சி பயிற்சி மற்றும் கோச்சிங் கிளாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பதனால வந்து அதையும் வந்து அவங்களால வந்து அதனால தான் மறைந்த நம்ம முன்னாள் முதல்வர் வந்து அவங்க கூட சொன்னாங்க, இந்த நீட் தேர்வானது வந்து திஸ் இஸ் ஃபார் த அர்பன் எலைட், அதாவது வந்து இதில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் வந்து அது பொருந்தும். கிராமப்புறத்தில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது வந்து இட் இஸ் டஃப். ஆகவே அதை நாம் யோசிக்க வேண்டும். பேராசிரியர் திரு உதயபிரகாஷ், உங்களுடைய பார்வையில் நீட் தேசிய அளவிலான தகுதி தேர்வு இது நிச்சயம் தரத்திற்கான ஒன்றுதான். முனைவர் அவர்கள் சொன்னார்கள், மாநில சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிடுகிறது அல்லது மத்திய அரசு ஏதோ ஒரு சட்டத்தை புகுத்துகிறது என்று. பொதுமக்களாக இருந்து நான் பார்க்கும் பொழுது எனக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர் தமிழகத்தை சார்ந்தவரா, ஆந்திர பிரதேச சார்ந்தவரா அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்தவரா என்று நான் பார்க்க போவதில்லை. மருத்துவர் என்பவர் என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவர். அவர் எனக்கு எவ்வாறு ட்ரீட்மெண்ட் தருகிறார் என்பதுதான் எனது குறிக்கோள். இத்தகைய ஒரு படிப்பிற்கு மருத்துவம் சார்ந்த ஒன்றை புனிதமாக கருத வேண்டிய நாம், அவர்கள் நமது உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள், அவர்களது தரம் நிச்சயம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இதை பொறுத்து மாநில அளவிலும் மத்திய அளவிலும் அவர்களை பிரிக்க வேண்டாம் என்பதுதான் என் கருத்து. இல்லை, இப்போ நீட்டை வந்து எப்போ கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, ஏன் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க? கட்டாயம் இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லாமலே, இப்போ மருத்துவர் ஐயா சொன்ன மாதிரியே டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது போன்ற பல நிறுவனங்கள் வந்துவிட்டன. இப்போ கிளீனாக பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம். மருத்துவர்கள் ஏமாற்றுகிறார்கள், இந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் போது கட்டாயம் அவர்களது தரத்தின் மீது கேள்விக்குறியிருக்கிறது. இந்த தரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் நீட் என்பது தேவைதான். இல்லை, இப்போ மருத்துவர்கள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க படம் எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னீங்க. எல்லார பற்றியும் படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக மருத்துவர்கள் மட்டுமே அப்படி இல்லை, மருத்துவர்களை மட்டும் என்று நான் அடுத்தது பொறியியலுக்கும் இது போன்ற தேர்வுகள் இன்னும் படிப்படியாக வந்து ஒரே தேசம் ஒரே மொழி என்ற ஒரு நகர்வுகள்லாம் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக வந்து எந்த மாதிரி வரப்போகுதுன்றதை நம்ம இல்லை, நீங்க இதை இன்டர்நேஷனலாகவும் கொண்டு போகலாம். உலக அளவில் எப்படி நமது மருத்துவர்கள் செயல்படுகிறார்கள் என்று இல்லை, அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா 2013 வந்து மத்திய அரசால் வந்து அந்த நீட் பொது தேர்வு வந்து கொண்டு வராங்க, அறிமுகப்படுத்தப்படுது. ஆனால் வந்து 2010 வந்து பார்க்கும் பொழுது நம்ம தமிழகத்தில் பார்க்கும் பொழுது பல போலி சான்றிதழ் உள்ள வந்து மருத்துவர்கள் வந்து அங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆளாகிறாங்க. ஆமா, அப்ப நீங்க வந்து 2010 வந்து 13 வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க செய்தியில பார்க்கலாம் வந்து போலி மருத்துவர் வந்து அவர் அங்க அதை பண்ணாரு இங்க இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. சோ அப்ப வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இதற்கான வந்து ஒரு கண்ணோட்டத்தை வந்து வைத்துக்கொண்டே இருந்தார்கள். அப்ப வந்து இப்ப எங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கிளச் போடணும் அப்படின்னா வந்து நம்ம தரத்தை வந்து நம்ம வந்து சரிப்படுத்த வேண்டும். இனிமே வந்து வரக்கூடிய மருத்துவத்துறைக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து தரமிக்க மாணவர்களாக இருக்கும் பொழுதுதான் உயிரை பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க வந்து போன வாரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரசவத்திற்கு போன பெண்மணி வந்து சரியா பாதுகாக்க முடியாம இறந்து போறாங்க. பன்றி காய்ச்சல்ல நிறைய பேர் இறந்து போறாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மெடிக்கல், அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருந்தது. என்வாயர்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டினுடைய துறை வந்து அவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா they create awareness and வந்து inform to all public sectors and வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ். ஸோ அப்படி சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கான வந்து எல்லா ஆயத்தத்தையும் அவங்க வந்து செய்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி வந்து இவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது நமக்கு வந்து அப்போ வந்து எங்க குறை அப்படின்னு பார்த்தா வந்து தரமிக்க வந்து மருத்துவர்களோ அல்லது வந்து இல்லை. ஆகவே தான் வந்து அவர்கள் வந்து இந்த நீட் பொது தேர்வை வந்து அவர்களுடைய நோக்கம் நல்லதுதான், அதுல நிறைய காரியங்களை வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து மருத்துவர் சொன்ன மாதிரி வந்து செய்ய வேண்டியது இருக்குது. பட் அதனுடைய நோக்கம் வந்து தரமிக்க வந்து மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்பதிலே வந்து தவறு ஒன்றும் இல்லை. அது ஒரு நீட் பார்வை உங்களுது, நீட்டுக்கான பார்வை. ஆனா வெறும் ஒரு மருத்துவர், தரம் வாய்ந்த மருத்துவரை வச்சுக்கிட்டு ஒரு 1000 பேருக்கு மருத்துவம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்படிதான் அரசு மருத்துவமனைகளை நிகழ்ந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனை ஒரு மருத்துவர் 3000 பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது எண்ணிக்கை மிக கம்மியான ஆற்றலோ இல்ல அந்த திறமையோ அவரால் வெளிக்காட்ட முடியாம சோர்வா
எதையோ எழுதணும் கொடுத்தோம் ஆமா. ரீதியில தான் இருக்காங்க. அப்ப எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம வெறும் இருக்கிறோம். மருத்துவரை மட்டுமே குவாலிஃபைட் ஆக்கியோ தகுதியை ஏற்படுத்தியோ இந்தியாவை ஒரு வளமிக்க ஒரு மருத்துவ நாடாக மாற்ற முடியாதுன்றதான் என்னோட டாக்டர் ரவீந்திரநாத். நீங்க இப்ப ஒரு நுழைவுத் தேர்வு மத்திய அரசு நடத்தணும்னு சொன்ன வாதம் இருக்குனாக்க படிப்பதற்கான மாணவர்கள் அதிகமா இருக்காங்க, இடங்கள் குறைவா இருக்கிறது. இந்தியாவில் டாக்டர் விருப்பப்படுறவங்க நிறையா இருக்கு, சீட்டு குறைச்சா இருக்கு. அப்ப போட்டி அதிகமா இருக்கின்ற பொழுது, சீட்டு குறைவா இருக்கின்ற பொழுது அதில் வந்து என்ன செய்யுதுனாக்கா ஒரு நேர்மையான முறையில் மாணவர் சேர்க்கை நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு போட்டி தேர்வு தேவைப்படுகிறது. வேலை வாய்ப்பு குறைவா இருக்கிறது, ஆனால் அந்த வேலைக்காக போட்டி போகிறவங்க நிறையா இருக்காங்க. அப்போ ஒரு தேர்வு ஒரு போட்டி தேர்வு தேவைப்படுகிறது. எண்ணிக்கை குறைக்கிறது கூட இதுக்கு வாய்ப்பு. ஆமா, எண்ணிக்கை குறையாது. தான் வச்சோம். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னாக்கா யூபியில் வந்து பியூன் போஸ்ட்டுக்கு போட்டி நடத்தினாங்க. ஒரு 278 பியூன் போஸ்ட்டுக்கு போட்டி, 21 லட்சம் பேர் தேர்வு எழுதினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணவங்க கிட்டத்தட்ட 150 பேர். அப்போ என்னன்னாக்கா அந்த அளவு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. அப்போ குறைவான வேலைக்கு ஏராளமான போட்டி போடுறப்ப அந்த வேலை வாய்ப்பு வந்து ஒரு நேர்மையான முறையில் கொடுக்கணுக்காக ஒரு போட்டி தேர்வு தேவைப்படுது. இப்போ இந்தியாவில் வந்து எய்ம்ஸ் மருத்துவர்களில் 652 எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. 1 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. 1 லட்சம் பேர் போட்டி போடுறோம் எப்படி கொடுக்க முடியும்? +2 அடிப்பில் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு போட்டி தேர்வு அவசியப்படுது. ஜிப்பரில் 200 எம்பிபிஎஸ் சீட் இருக்கு, அதுக்கிட்ட 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, போட்டி போடுறாங்க. அப்போ ஒரு முறைகேடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொடுக்கணுங்காக மாணவர் சேர்க்கை அப்படி நடத்துறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்துறாங்க. ஆனால் ஆல் இண்டியா லெவலில் எய்ம்ஸுக்கோ ஜிப்பருக்கோ +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் போட்டித் தேர்வு தவிர்க்க முடியாது. இது போட்டித் தேர்வு தான், இது தகுதியான தேர்வு கிடையாது. ஆனால் போட்டித் தேர்வே தகுதி தேர்வை மாத்திரம் வந்து தவறு. இப்போ வந்து ஒரு தேர்வின் மூலமா நீட்டு மூலமா டாக்டரை தரமா கொண்டு வந்தாரு அப்படிங்கிற வாதம் வந்து அப்பட்டமா ஒரு பொய்யான வாதம். ஒரு டாக்டர் வந்து படிக்கிறதுக்கு என்ன தகுதின்னு எம்சிஐ சொல்லுதுனாக்க +2ல பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜியில் வந்து 45% 60% அந்த கோட்டா கிட்ட அதெல்லாம் சேர்த்து சராசரியா 45 60% மார்க் வாங்க. இது வாங்கினாதான் அவங்க நீட்டுக்கு அப்ளை பண்ண முடியும், ஏன்னா பண்ண முடியாது. இதுதான் குறைந்தபட்ச தகுதி. இதை வந்து இது குறைவா உள்ள யாருமே மெடிக்கல் எங்கேயுமே சேர முடியாது. அப்ப ஒரு குறைந்தபட்ச தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால +2 ஃபெயில் டாக்டர் ஆக முடியாது. அந்த 60% மார்க் வாங்கணும் டாக்டர் ஆக முடியாது. அந்த தகுதிங்கிறது இருக்கு. அதுக்கடுத்து என்னன்னாக்க ஒரே ஒரு எக்ஸாம் மூலமா டாக்டர் தகுதியை மாத்திர வாதம் அபத்தமானது. அது வந்து அதாவது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி சம்பந்தமான இயற்கைகளுக்கு முரணானது. இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் சேர்றதுக்கு தான், அது இடம் குறைவா இருக்கு, நிறைய பேர் போட்டி போறாங்க, சேர்றதுக்கான ஒரு போட்டி தேர்வு தான். ஆனால் எப்போ ஒரு தகுதி பெறாரு? எம்பிபிஎஸ்ல படிச்சு அந்த காலேஜில் படிச்சு ஒவ்வொரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆக்சிஜன் அனுப்புறதுதான் அதுக்கான தகுதியை பெற்ற பிறகு தான் டாக்டர் ஆகிறார். அதனால வந்து நான் நீட்ல வந்து பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் தகுதி ஆயிடுவேன்னா அப்ப அது முடியாது. அதனால மருத்துவர்களுடைய தரத்தை மேம்படுத்தணும், போதிய பேராசிரியர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அடிப்படை கட்டமைப்பு மேம்படுத்தணும். இதெல்லாம் செய்கின்ற பொழுது தான் டாக்டர் வந்து தகுதி திறமையோடு வருவாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் வந்து இல்லை அனுபவங்கிறது ஒன்று வந்து மறைக்கப்படுகிறது. அனுபவம் இல்லாமல் டாக்டர் திறமையா வர முடியாது. நான் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஒரு MS முடிச்ச டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், MS-ல கோல்டு மெடல் வாங்குறேன். ஆனா வாங்கின பிறகு அவர் வந்து அதிகமான அறுவை சிகிச்சை செய்யாத ஒரு துறையில வந்து போடுறான்னு வச்சுக்கலாம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவருக்கு அறுவை சிகிச்சையில தன்னுடைய திறமை வளர்க்க முடியாது. அதே MS படிப்புல வந்து ஒரு 2 முறை 3 முறை ஃபெயில் ஆகி படிச்ச டாக்டர் கூட ஒரு மாவட்ட மருத்துவமனையிலையோ மருத்துவர்களின் மருத்துவமனையில போட்டு டெய்லி ஒரு 5 கேஸ் 6 கேஸ் பண்ற மாதிரி அவர் ட்ரெயினை போறான்னு வச்சுங்களேன், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இவர் தான் திறமையோட இருப்பாரு. அந்த கோல்டு மெடல் வாங்கின அந்த ஸ்கில் டெவலப் ஆகாது. ஏன்னா தொடர்ந்து அனுபவங்கிறதும் வாய்ப்புங்கிறது முக்கியம். வாய்ப்பு கொடுக்காம யாரும் திறமையை வளர்த்துக்க முடியாது. அதனால இந்த அடிப்படையில பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த நுழைவுத் தேர்வு நடத்தினாதான் திறமை வர வாதம் வந்து சர்வதேச அளவில் பொய்யானது. உதாரணம் சொல்ல, கியூபால வந்து உலகத்துல மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க. உலகத்துல வந்து நீங்க மருத்துவத்துக்கு மாடலா ரோல் மாடல் நாடு வந்து கியூபா தான். இப்ப இந்த கியூபால வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது, கட் ஆஃப் கிடையாது. அங்க யார் வந்து டாக்டருக்கு வந்து படிக்கலாம்னா அந்தந்த பகுதி மக்கள் ரெக்கமெண்ட் பண்ணும். இப்ப நான் டாக்டர் படிக்கணும்னு வச்சுங்களேன், என்னுடைய ஊரை சேர்ந்தவர்கள் டாக்டர் படிச்சாக்க எங்க ஊர்ல வந்து சேவை செய்வாரு, அதில் டாக்டர் படிக்கலாம், அவங்க சொன்னாங்க மருத்துவர்கள் போய் சேர முடியும். என்னுடைய மார்க்ஸ் வச்சுல சேர முடியாது. ஆனா அதை வந்து இந்தியாவில பொருத்த முடியாது. இங்க ஜாதி மதம் பல பிரச்சனைலாம் இருக்கு. அவன் சொந்த ஜாதிக்காரன் அனுப்பிச்சு விட்டுருவான், இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த நாட்டு இங்க ஒப்பிட முடியாது. ஆனாலும் கூட நான் எதுக்காக சொல்றேன்னாக்க அங்க நுழைவுத்துல எல்லாம் படிக்கிறது டாக்டர்ஸ் நல்ல திறமையோட தான் இருக்காங்க. பல நாடுகள் நுழைவுத்துல கிடையாது. அவன் இன்னும் சொல்ல போனா பல நாடுகள் வந்து இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் சிஸ்டம் கூட கிடையாது. அப்படிலாம் வருது. அதனால வந்து ஒரு டாக்டராக தொடர் பயிற்சி, அதுக்கான வாய்ப்பு, திறமை வளர்த்துள்ள தொடர் வாய்ப்பு, கூட்டு உழைப்பு இது முக்கியம். இப்ப வந்து ஒரு டாக்டர் முடிச்சவரை அவர் மட்டும் திறமை வளர்த்துக்க முடியாது. சேர்ந்து 4 டாக்டரோட சேர்ந்து வேலை செய்யறப்ப அரிசி செய்யறப்ப அப்பதான் அவருக்கு அந்த அனுபவத்தை பெற முடியும். அப்ப நாலேஜ் என்பது இண்டிவிஜுவல் கிடையாது, அறிவு என்பதும் தொழில்நுட்பம் என்பதும் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறதா. அப்ப கூட்டு உழைப்பு தான் திறமையை மாற்றும், ஒரு தேர்வு மாற்றி விடாது என்பதோட வாதம். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவரா, ஒரு நவீன அறிவியல் மருத்துவத்தை சார்ந்த ஒரு மருத்துவரா நீங்க உங்களுடைய வாதத்தை முன்வைத்தீர்கள்.
அதனாலதான் அந்த நவீன மருத்துவத்துல கூட இப்ப கூட பிராக்டிஷனர் தான் போடுவாங்க. ஆமா. அதாவது இன்னும் வந்து தகுதி பெற வேண்டிய விஷயங்கள் இருக்கு, முழுமை பெறவில்லை என்றது ரொம்ப அறிவியல் முழுமை பெற, அதான் தொழில்நுட்பம் முழுமை பெற. இல்ல நான் என்னதான் அனுபவம் போனாலும் நாங்கள் இன்னும் அனுபவத்துக்குள்ள போயிட்டே இருக்கோம் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டுறது தான் அதனுடைய பொருள் பிராக்டிஷனர்னு. சார், இந்த நீட்டு தேர்வு கூட எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, புரிந்து கொள்ளும் திறன், அதை தெரியணும். இந்த புரிந்து கொள்ளும் திறனை வச்சுதான் அவங்களோட டயக்னோசிஸ் என்பது இருக்கும். இப்போ நோயே வந்து என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாம அது யூனிவர்சிட்டி எக்ஸாம் தான் சார் தீர்மானிக்கும். நீட்ல அதாவது இந்த நீட், அதாவது நீட் வந்து பிளஸ் 2 நடக்கிறது, அதாவது இவங்களை கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் அனாலிசிஸே அவங்க எடுத்துட்டு வரும்போதே புரிந்து கொள்ளும் திறனை வைத்து அதுக்கப்புறம் நீட்ல கொண்டு வராங்க. இல்ல அப்படி நம்ம பாக்குறத அது வெறும் தியரி தான். ஒரு டாக்டர் ஒரு நிமிஷம் உங்க டைம் எடுக்க மன்னிக்கணும். அதாவது கிளினிக்கல் நாலேஜ், ஒரு டாக்டர் வந்து நல்லா அறுவை சிகிச்சை செய்வாரு, அவர் நல்லா பிரசவம் பார்ப்பாரு, அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல உட்காந்து எக்ஸாம் பண்றத செய்ய முடியும்? நிச்சயமா செய்ய முடியாது. அது வந்து அந்த பிராக்டிகல வந்து இந்த தியரியில வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால அது வந்து வேற. அதனால வந்து அதுக்காக கிளினிக்கல் எக்ஸாம் தனியா வைக்கிறாங்க. ஆமா, தியரின்னு ஒன்று வைக்கிறாங்க, கிளினிக்கல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த கிளினிக்கல் எக்ஸாம்ல தான் கிளினிக்கல் அசஸ் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் வந்து நீட்டு ஒரு தேர்வு, அவசியம் நுழைவுத் தேர்வு. ஆனா அதனால தகுதி வந்து வாதம் தவறானது. அதோட திரும்ப திரும்ப இல்ல. அப்ப அதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இப்ப நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து 5 வருஷம் வந்து மருத்துவ படிப்பு முடித்த பிற்பாடு உடனே நீங்க வந்து கிளினிக் ஆரம்பிக்க முடியாது. யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ப்ரொபேஷனரி பீரியட். ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்ச பிற்பாடு வந்து தே ஆர் வந்து டெஸ்டிங் எகெயின் இந்த மாதிரி வந்து ஒரு தேர்வை கண்டக்ட் பண்றாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு வந்து 2 years மேண்டேட்டரியா யூ ஹாவ் டு ஒர்க் இன் வந்து ஆமா ஒர்க் இன் எனி வந்து ஹாஸ்பிட்டல். அண்ட் தென் வந்து இட் டேக்ஸ் நியர்லி வந்து 7 to 8 years, 7 வருஷம் 8 வருஷம் ஆகிறது. இந்த நீட் தேர்வு என்பது வந்து இதை பாஸ் பண்ணிட்டா டாக்டர் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு தகுதி தேர்வு தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். தகுதினா இது வந்து உண்மையாகவே வந்து அவருக்கு அந்த சப்ஜெக்ட்ல வந்து விருப்பம் இருக்குதா, ஆர்வம் இருக்குதா, அறிவு இருக்குதா, அந்த அறிவு வந்து சரியான அறிவா, அப்படித்தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இதை நம்ம பாஸ் பண்ணிட்டா வந்து நான் டாக்டர் குவாலிஃபைடு அப்படி கிடையாது. இல்ல யாரும் கிளைமும் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. இல்ல இது வந்து மருத்துவரை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வா, மருத்துவரை உருவாக்கக்கூடிய தேர்வா மருத்துவரை உருவாகிறதுக்கான அடிப்படை சைக்காலஜிக்கலா, அதாவது நம்ம வந்து மனோதத்துவ ரீதியில இவர் மருத்துவர் ஆகிறதுக்கான ஒரு முறை இருக்கிறது, இவரிடம் ஒரு வழி இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? இல்ல அதான் இப்ப நம்ம கண்ட்ரில வந்து என்னன்னா எல்லாரும் இன்ஜினியர் படிக்கணும்னு விரும்புறாங்க. இப்ப அதாவது இப்பதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது வந்து 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வந்து குவாலிஃபைங் வந்து அப்ளைங் ஃபார் இந்தியா. பர் இயர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2.5 lakhsக்கு மேல வந்து இன்ஜினியர்ஸ் ஆர் கமிங் அவுட். அதுல 80% கூட வந்து சரியான வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் தான் தேவைன்றாங்க. ஆமா. இப்ப என்னன்னா எல்லாருக்கும் வந்து என்னன்னா வந்து ஒரு மோகம், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் ஆனா உண்மையாகவே பாத்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க தனியா வந்து நீங்க வந்து இங்க பாத்திரலாம். இது வந்து ஒரு 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 மாஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து அப்படி நம்ம பாக்குறத விட குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ், குவாலிஃபைடு பிராக்டிஷனர்ஸ், டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இந்த நீட் இதோட நிக்குமா, இல்ல பொறியியலுக்கும் இது விரிவாக்குமான்றத, பொறியியலுக்கும் முயற்சி செய்யறதா ஒரு தகவல் வருது. என்னோட ஒப்பீனியன் பொறியியலுக்கும் கொண்டு வரணுங்க சார். ஏன்னா அதிக அளவுல பாத்தீங்கன்னா என்ஜினியர்ஸை உருவாக்குறோம் நம்ம, ஆனா அனைத்து என்ஜினியர்ஸுமே அதற்கான தகுதியுடன் வெளிவருகிறார்களா என்றால் நிச்சயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20% மக்கள் தான் அதுக்கு திறனோட வெளியே வருகிறார்கள். அப்போ 80% மக்களை அரசும் செலவு செய்கிறது. அரசு தவிர பொதுமக்கள், அவங்களோட பேரண்ட்ஸு, சொசைட்டி எல்லாமே செலவு செய்து உருவாக்கி, ஆனால் 80% மக்கள் உண்மையான பொறியியலாளர் இல்லாமல் போனால் எந்த அளவுக்கு நஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம விரிவா பேசுவோம். அந்த நீட்டை எதிர்கொள்வது எப்படி, நீட்டுக்கான தயாரிப்பு பணிகள் என்ன, இதை தாண்டிய அறிவுரைகள், ஆலோசனைகள் என்ன என்பதை நம்ம விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு யார் பக்கம் நீளும் காத்திருங்கள். நேயர்களே, யார் பக்கம் தொடர்கிறது. இந்த அமர்வில் மத்திய அரசின் தகுதிக்கான நுழைவுத் தேர்வான நீட், அது தகுதியை கட்டமைக்கவா அல்லது எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவா என்ற தலைப்பை நாம் முன்வைத்து 3 சிறப்பு அழைப்பாளர்களிடம் அதற்கான விளக்கத்தையும் விரிவான தகவல்களையும் வாங்கி வருகிறோம். இந்த அமர்வில் சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத், அதுபோல் பேராசிரியர் டாக்டர் உதயபிரகாஷ் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிறார். அதே போல் SRM பொறியியல் கல்லூரியுடைய பேராசிரியர் டாக்டர் திரு ரிச்சர்ட் ஆகிய மூவரும் நம்மிடையே
விரிவான விளக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நீட் என்பது MBBS BDS மருத்துவ பட்ட மேல் படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வு முறையை 2016-2017 கல்வியாண்டு முதல் மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. எனினும் நிகழ் கல்வியாண்டில் மட்டும் அந்த தேர்வு முறையிலிருந்து தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு மத்திய அரசு விலக்களித்துள்ளது. இது தொடர வேண்டும் என்பதுதான் ஒரு குறிப்பிட்ட 5 மாநிலங்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை. இது தொடர்பாக திமுகவினுடைய திருச்சி சிவா நேற்றைக்கு கூட குடியரசுத் தலைவரை சந்தித்து பிரதமரை சந்தித்து இதை வலியுறுத்தி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறது. அந்த அளவு வலிமை வாய்ந்த ஒரு தேர்வாக இதை பார்க்கும்போது இது சார்ந்த செய்திகளை நாம் முழுமையாக வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வுடைய நோக்கம். பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரநாத், இப்போ நீட் ஏறக்குறைய நம்மை நோக்கி பாய தயாராகி இருக்கிறது. இதை எதிர்கொள்ள நம்முடைய மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ என்னன்னாக்க, இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கிட்டாருன்னா பெரும்பாலும் இருக்காது. இதனால கூட வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும் நம்ம நம்பக்கூடாது. என்னன்னு சொன்னால் அந்த ஆயுதம் அந்த கத்தி நம்ம தலைக்கீழ தொங்கிட்டு தான் இருக்கு. அப்போ மாணவர் வந்து இதுக்கு தயாராகணும். அப்போ தமிழக அரசு என்ன பண்ணணும்னாக்கா, அனைத்து அரசு பள்ளிகள்லையும் மாணவர்களுக்கான நீட் நுழைவுக்கான பயிற்சி வந்து வழங்கணும். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸை கொடுக்கணும். அதை போர்க்கால அடிப்படையில் செய்யணும். அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னாக்க, தமிழக அரசாங்கம் வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்தை மத்திய அரசுடைய பாடத்திட்டத்தை இணையாக உயர்த்தணும். அப்புறம் வந்து கல்வித்தரத்தை மேம்படுத்தணும். பாடத்திட்டங்கிறது வேற, கல்வித்தரங்கிறது வேற. அப்போ அந்த கல்வித்தரத்தை மேம்படுத்தணும்னா பள்ளியில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தணும், ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கணும், டீச்சிங் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்முடைய சிலபஸில் மட்டும் மாற்றங்கள் கொண்டு வரணும். இதெல்லாம் செய்கிறப்ப தான் நடக்கும். அப்போ அதை வந்து தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யலைனாக்கா நம்ம மாணவர்கள் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. அதே போலவே தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, CBSE சிலபஸ் இல்லையா, அதை தமிழில் மொழிபெயர்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தரத்தை உயர்த்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் தமிழக மாணவர்கள் அதில் வந்து அதிகமாக வெற்றி பெற முடியும். ஒருவேளை நீட்டு நுழைவுத் தேர்வு வேண்டாம், அந்த விலக்கு சட்டத்தை நான் வந்து அனுமதி கொடுத்துட்டாலும் கூட நம்ம மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை கொடுக்கணும். தமிழ்நாட்டு நுழைவுத் தேர்வு இல்லாமல் இருக்கலாம், தமிழ்நாட்டு இடங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 2600 MBBS சீட்டு போக நம்ம மாணவர்கள் ஆல் இண்டியா லெவலில் அதெல்லாம் 18,000 சீட்டில் சேர முடியும். நீட்டு பயிற்சி பெற்றா ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா கோட்டா சீட்டு இதெல்லாம் இருக்கின்றது இல்லையா. அப்போ அதிலே அவங்க படிக்க முடியும். அப்போ அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்னாக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை கொடுக்கணும். நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி தமிழ்நாட்டில் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, இழப்பு. எப்படின்னாக்க, இப்போ வந்து நீங்கள் வெறும் மெடிக்கல் சயின்ஸை மட்டும் விட்டுருங்க. மெடிக்கல் சயின்ஸும் ஒரு பிரச்சனை தான். ஆனால் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி இடங்கள் வந்து 2 லட்சம் இடங்கள் இருக்கிறது. IIT, IIM, அது ஏராளமான பல்கலைக்கழகங்களாக இருக்கு. அந்த மாதிரி பார்க்குறப்ப அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ற விதம் பார்த்தீங்கன்னா 1% குறைவு தான். அப்போ இவ்வளோ பெரிய மாநிலம் மத்திய அரசு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நம்முடைய டேக்ஸ் அதில் இருக்கு. நம்ம மாணவர்கள் படிக்கிறாங்க, எல்லா விதமான உரிமையும் இருக்கு. அப்போ அதில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து 1% குறைவாக தான் படிக்கிறாங்கனாக்க தமிழக மாணவரோட உயர்கல்வி வாய்ப்பு பறிபோகுது. அந்த உரிமை நம்ம பெறலை. அப்போ அதுக்கான பயிற்சியை கொடுக்கணும். அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்து வேலை வாய்ப்புனா போட்டித் தேர்வு தான். நீங்கள் வந்து கிரேட் 1லேருந்து கிரேட் 4 வரையும் இருக்கக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்புலையுமே நீங்கள் வந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி தான் போக முடியும். ஏன்னா போக முடியாது. இப்போ மத்திய அரசு கூட இன்டர்வியூ சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து மாணவர் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் மாணவர்களை நுழைவுத் தேர்வும் போட்டித் தேர்வு தான். அப்போ போட்டித் தேர்வு தயாரிக்கின்ற பொழுது தான் நம்ம வந்து உயர்கல்வி இடங்களே அதிகமான மாணவர்கள் வர முடியும். அதே போலவே வேலை வாய்ப்புலேயே நம்ம மாணவர் வந்து UPSC போர்டில் செலக்ட் ஆக முடியும். அப்போ இதை தமிழக அரசு மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். செயல்பட்டால் தமிழகத்துக்கு நல்லது. ஏற்கனவே நம்முடைய யார் பக்கம் அமர்வில் விளையாட்டுத்துறையில் நாம் ஏன் பின்தங்கி இருக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பி பதிலை வாங்கும்போது, விளக்கங்களை வாங்கும்போது, அதனுடைய உடற்கல்வி இயக்குனர் ஒருவர் கூறினார், நாம் வந்து குழந்தையிலேயே இந்த குழந்தையை கண்டுபிடிக்க வேண்டும். விளையாட்டுக்கான குழந்தைகளை விளையாட்டு திடலில் கண்டுபிடிக்க கூடாது, அதை வந்து வீட்டிலேயே கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தையை வீரனாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கான எந்த விதமான ஆயத்தங்களையும் நாம் செய்வது கிடையாது. அதற்கான கட்டமைப்புகளும் கிடையாது ஒரு பக்கம், அரசு துறை பக்கம். அதே போன்ற நிலைதான் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன அந்த விளக்கத்தின் கீழ் வருகிறது. அதாவது அரசாங்கங்கள் தயார்படுத்த வேண்டும் மாணவர்கள் தயாராக இருந்தால் கூட அதற்கான வழிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. நீங்க இந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கே பயமா இருந்தது சார். தமிழகம் தயாராக இருக்கிறதா? நிச்சயம் சொன்னா இல்லை. மருத்துவர் ஐயா சொன்னார்கள், அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் வேலை செய்தாக வேண்டும் என்று. நிச்சயம் உண்மையாக அது தேவை. ஏன்னா இப்போ என்ன நீங்க திடீர்னு நீட் போய் எழுது அப்படின்னா நானே தயாராக இல்லை. அப்போ எப்படி எனது மாணவர்கள் தயாராக இருப்பார்? ஒரு பேராசிரியராக நீங்க கூட எதிர்கொள்ள தயாராக இல்லை. ஆமாம். ஸோ அப்போ +2 படிக்கிற அந்த குழந்தைங்க எப்படி தயாரா இருப்பாங்க? அவங்களுக்கு அந்த பயிற்சி தந்தோமா அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து CBSE, ICS இப்போ 4-5 வகையான ஒரு படிப்புகள் இருக்கிறது. இதுல வந்து ஏன் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு படிநிலை?
இதற்கு அனுமதித்தது யார், இதை கொண்டு வந்தது யார், போன்ற கேள்விகள் நிறைய இருக்கிறது. இந்த ஒரு சமன் இல்லாமல் இருப்பதனால்தான் நாம வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற அந்த ஒட்டுமொத்த இந்தியர்களை இணைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அவல நிலை இருக்கு. உண்மை உண்மை. இதுல வந்து நீட்டை மட்டும் கொண்டாந்துட்டா, நீட்டை மட்டும் இடையில இந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா, இதை நான் எங்க வைக்கிறது, எந்த ஷெல்ஃப்ல அடுக்கிறது? இதுவே மத்திய அரசு வந்து உணரவே இல்லை. எல்லா நிலையிலும் நமக்கு வந்து நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கிறது. எல்லா மாநிலமும் ஒரே ஈவனா இல்லை, ஒரே சமநிலையா இல்லை. இங்க அப்படியே ஒரு மாநிலத்துக்குள்ள புகுந்து பார்த்தா கூட எல்லா இடங்களும் மேடு பள்ளங்களா இருக்கிறது போல சமூகங்களும் பலவித கட்டமைப்புகளால், சாதிகளால், பொருளாதாரத்தால், மிகப்பெரிய அழுத்தங்களால் இருப்பதை மத்திய அரசு உணர்ந்து தானே இந்த இதை கொண்டு வந்திருக்கணும். பல கட்ட அதுதான் இந்த நீட் கொண்டு வரலாமா? மாணவர்கள் அத்தனை பேரும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நிலையில இருக்காங்களா, ஒரே படிப்பின் கீழ் அவங்க படிக்கிறாங்களா என்ற கேள்விகளை முன்வைத்து தானே ஒரு திட்டத்தை கொண்டாடுறாங்க. ஆனா இதையே பெருவாரியான மாநிலங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பெருவாரியான மாநிலங்கள் வந்து ஒப்புக்கொண்டுள்ளன. ஏன்னா அதிகமான மெத்த படித்தவர்கள், அதிகம் படித்த கல்வியாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்முடைய மாநிலம் 2வது 1வது இடத்துல இருக்கு, கேரளா போல. நாமளே வேணான்னு சொல்லும் போது இன்னும் உத்தராகண்ட்ல இருக்கிறவங்க, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்களுடைய நிலைகள்லாம், பீகார்ல இருக்கிறவங்களுடைய நிலைகள்லாம் எப்படி அதை எதிர்கொள்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயம் அவங்களாம் பள்ளி தேர்வையே பேரண்ட்ஸே எடுத்துட்டு வந்து பிட்டு பேப்பர் கொடுக்கறத வந்து நம்ம காட்சி ஊடகங்கள்ல பார்த்தோம். ஜன்னல்ல நின்றுட்டு பெற்றோரே கொடுக்குறாங்க. ஆமா, இந்த நீட் எக்ஸாம் முறையை நீங்க பார்க்கும் பொழுது 180 கேள்விகள் 3 மணி நேரம். கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா 4 மார்க்கு, தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா வந்து -1 மார்க்கு. அப்ப நம்ம பார்க்கும்பொழுது நிறைய தப்பா ஆன்சர் பண்ணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. ஸோ நம்மளுடைய இது ஸ்டேட் போர்டு சிலபஸை பார்க்கும் பொழுது வந்து அந்த நீட் அறிவித்த அந்த சிலபஸுக்கு வந்து மேட்ச் ஆகலை. இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சிலபஸ்க்கும் ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம மாணவர்களுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் நீண்ட தூரம் நம்ம போக வேண்டிய காரியம். அது இன்னொரு சாய்வான நிலை என்னன்னா, இந்த நீட் வந்து வெறும் ஆங்கிலத்துல மட்டும் இல்லை, ஹிந்திலையும் இருக்குது இல்லையா? இல்ல, எல்லா மொழியிலையும் வந்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்து மத்திய அரசு வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கட்டாயம் இந்தியும் இங்கிலீஷும் இருக்கிறதுனால ஒரிசா தாண்டிய மாநிலங்கள் வந்து இதை எதிர்கொள்றதுல எந்த ஒரு பெரிய தயக்கமும் காட்டாதுன்றதுதான். சார் இல்ல, இங்க மொழி சம்பந்தப்பட்டது இல்லைங்க சார், பாட சம்பந்தப்பட்டது. பாடமா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு அந்நியமா தெரியாது இல்லையா? இல்ல, அப்படி எனக்கு தோணல. நீங்க நம்ம பசங்க படிக்கிற விதம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலதான் திறன் வளரும். இதை தவிர இப்போ சாதாரணமா ஸ்டேட் லெவல்ல படிக்கிற பசங்களுக்கும் சிபிஎஸ்சில இருந்து திடீர்னு எதிர்கொள்ற சிலபஸ் கட்டாயம் திணறி போவார்கள். இங்க மொழி சம்பந்தமாக வராது. ஆனா தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு மிக அதிக அளவில் தாக்கம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாதுன்றதை கிளீனா ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ அதிக அளவு தாக்கம் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. தென் மாநிலங்கள்னு சொல்ல முடியாது. ஆந்திரால போனீங்கன்னா கூட ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க. கர்நாடகாவிலும் இப்போ ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க, தமிழ்நாடை தவிர. கேரளா அவர்கள் படிப்பறிவுல பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி 98% அச்சீவ் பண்ணவங்க. அவங்களால எதிர்கொள்ள முடியும் என்று தான் நினைக்கிறேன், வென் கம்பேர்ட் வித் தமிழ்நாடு. இப்போ டாக்டர் ரவீந்திரநாத், இந்த நீட் வந்து மாணவர்கள் சப்போஸ் நமக்கும் அது உங்களுக்கும் உள்ளது அறிவிச்சிட்டாங்கன்னா, குடியரசுத் தலைவர் அந்த ஒப்புதல் கொடுக்காம போயிட்டாருன்னா, இதை தயார்படுத்துறதுக்கு மாநில அரசினுடைய நடவடிக்கையும் தேவை. அதே போல பல்கலைக்கழகங்கள் இதற்கான ஒரு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளலாமே. நீங்க ஒரு சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர் இருக்கீங்க, நீங்க இது சார்ந்த செய்திகளை சமூகத்துக்கு எப்படி கொடுக்குறீங்க? இல்ல, பல்கலைக்கழகமே செய்யலாம். இப்போ வந்து எனக்கு நீட் வந்து யூஜிக்கு மட்டும் இல்லை, பிஜிக்கு இருக்கு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கான பயிற்சியில் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவர்களும் கொடுக்கலாம். பிஜிக்கான நீட் நுழைவதற்கு அவங்க பயிற்சி கொடுக்கலாம். இப்போ ஏன்னா ஏற்கனவே பல தனியார் பயிற்சி மையங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. இப்போ அது வந்து மருத்துவர்களுக்கு பெரிய சிரமங்களை உருவாக்குது. அப்போ அதற்கான பயிற்சி மையங்கள் வந்து யூனிவர்சிட்டி நடத்தல தமிழ்நாடு அரசே கூட செய்யலாம். அப்போ வந்து குறைந்த ஒரு இதில் வந்து அவங்க படிக்க முடியும். அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை செய்யணும். அதுக்கடுத்த விஷயம் வந்து இந்த நீட்டை வந்து எல்லா துறையிலும் எல்லா படிப்பிலும் கொண்டு வராங்க. பொறியியல் படிப்புக்கு வந்து நீட் வந்து அதே மாதிரி தான் நான் அந்த பாயிண்ட்ல சொல்கிறேன். தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பொறியியல் கல்வி இடங்களுக்கு மத்திய அரசு நீட்டை கொண்டு வரக்கூடாது. அப்புறம் பொறியியல் கல்லூரி மட்டும் இல்லை, இப்போ வந்து பிஏ பிஎஸ்சி சேர்னா கூட நீட் எழுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்த கட்டமாக வரப்போகுது. இது தவறான ஒரு முன்னுதாரணம். அதுக்காக தனி அமைப்பு உருவாக்குறாங்க. இப்போ வந்து சென்ற பட்ஜெட்டில் என்ன மத்திய அரசு என்ன வச்சிருக்காங்க, சிபிஎஸ்சி நீட்டை நடத்துறது பதிலாக நீட் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வு நடத்துறதுக்காகவே தனி அமைப்பு உருவாக்குறாங்க.
அந்த அமைப்புக்கு வந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் இந்தியாவில் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களை சேர்வதற்கான போட்டித் தேர்வு நடத்த போறாங்க. இது வந்து மாநில அரசுடைய உரிமை வந்து சுத்தமாவே பறிக்குது. அப்ப வந்து இது எந்த விதத்திலும் ஏற்படுறதே கிடையாது. நான் வந்து என்னுடைய செலவுல மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கிறேன், பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கிறேன், ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறேன், அது நீயே வந்து அட்மிஷனுக்கான ப்ராசஸ்ல தலையிடுங்கிற கேள்வி. இது இன்னும் தாண்டி வந்து மாநில ஊழியர்களுக்கு கூட வந்து நிற்கும் பொழுது நிச்சயமா எதுக்கு அவங்க தமிழ்நாட்டுல டீச்சர் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீட் கட்டாயம் தேவைன்னா ஒருத்தர் கூட அவங்களுடைய அதாவது மத்திய அரசினுடைய ஆல்ரெடி இருக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று மாநில அளவிலான வேலை வாய்ப்புகளுக்கும் கட்டாயம் இருக்கு. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அவங்க வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டாங்க, ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம், ஒன் நேஷன் வந்து ஒன் டெஸ்ட். ஆனா வாழ்நிலையில அப்படி இல்லையே, சமநிலை இல்லையே. ஒருத்தன் வந்து எல்ஐசில இருக்கான், ஒருத்தன் கூரை வீட்டுல இருக்கானே. அதுதானே இப்ப இங்க பிரச்சனை. அதனுடைய தேர்வு மூலமா உடைக்க போறீங்க. இது வந்து இல்ல இது அத ஸ்ட்ராங் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ரெப்ரசன்டேஷன் வாய்ஸ் வந்து எழுப்பாத பட்சத்துல நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே டாக்டர் ரவீந்திரநாத் சொல்லியிருக்காரு, இது மாநில அரசினுடைய உரிமையில் அப்பட்டமா நுழையிற மாதிரின்னு சொன்னாரு. இதை வந்து எல்லா மாநிலங்களும் உணர்ந்துக்கிட்டோம். ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் அதை அது என்ன மாநில அரசு வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் சிஸ்டம் விண்டோ வந்து அவங்க கையில எடுக்கும் பொழுது வந்து அதை நம்ம மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய காரியத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். வேறு நிலைகள் என்ன? இப்ப என்னன்னாக்க மற்ற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. மாநில அரசு உரிமைகளுக்காக ஃபைட் பண்றதுல வந்து தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் வந்து எப்பொழுதுமே உறுதி காட்டுவாங்க. நீட் தேர்வுலயுமே வந்து பல எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சில நேரங்களில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்காகவே தமிழ்நாடு வந்து தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க இந்தி திணிப்பு போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல தமிழ்நாடு தான் உறுதி காமிச்சது, மிகப்பெரிய போராட்டத்தை. அப்ப அதனால வந்து அந்த பாரம்பரியம் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்மளுடைய உரிமையில வந்து அந்த பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் இந்தி பிரச்சார சபாவை இங்க எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஆமா, நம்ம டி நகர்ல தான் இருக்கு அந்த இந்தி பிரச்சாரம். அந்த மாதிரி கொண்டாந்து நீட்டை கொண்டாந்து இங்க வச்சிட போறாங்க. அதனால வந்து மத்திய அரசு வந்து தன்னுடைய கல்வி நிலையங்களுக்கு வந்து மாணவர் சேர்க்கை நடத்துறதா சரியா இருக்கணும் இல்லையே, மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நான் தான் மாணவர் சேர்க்கை நடத்துவேங்கிறது அப்பட்டமா தமிழக அரசுடைய உரிமையில பறிக்கிற செயலை. அதை எந்த வேலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான். இன்னும் சொல்ல போனா நாடு முழுவதும் ஒரே சிலபஸ், ஒரே கல்வித்தரம் எல்லாம் வந்தாலும் கூட, இன்னும் சொல்ல போனா மத்திய அரசுடைய கல்வித்தரத்தை விட நம்முடைய தரம் உயர்வா இருந்தாலும் கூட, கூடுதலா இருந்தாலும் கூட, மத்திய அரசு நமக்கு நுழைவுத் நடத்துறது ஏற்றுக்கொள்ள கூடாது. அதுல வந்து தமிழக அரசு உறுதி காட்ட வேண்டும். தமிழக மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னாக்க, இப்ப வந்து பொறியியல் கல்வியில மாணவர்கள் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டி தான் எக்ஸாம் வைக்குது. முடிச்ச பிறகு மத்திய அரசு மாநில அரசுல என்ன பண்றாங்கன்னா, இவர் பொறியியல் படிப்பு முடிச்சுட்டாரு, பொறியாளர் ஆயிட்டாரு, ஆனாலும் கூட வேலை செய்யறது தகுதி இல்லாதவரா இருக்காரு அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாங்க. இது வந்து அப்பட்டமா இதுவுமே ஒரு மோசடித்தனம். என்னன்னா யூனிவர்சிட்டி தான் எக்ஸாம் வைக்குது, பாஸ் பண்ணி வர்றாங்க, அப்புறம் என்ன வேலையில வந்து பெறுவதற்கு தகுதி இல்லாதன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னாக்க கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. வேலையில்லா திண்டாட்டத்தை போக வேண்டியது அரசுடைய கடமை. அதுல இருந்து தப்பிப்பதற்காக படிச்சதுக்காக நான் தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அங்கேயுமே தகுதிங்கிறத வச்சு அவங்க ஒழிச்சு கட்டுறாங்க. அப்ப என்னன்னா இந்தியாவில வந்து ஏராளமான இன்னும் எவ்வளவோ கட்டுமான பணிகள் செய்ய வேண்டியிருக்கு, பிரிட்ஜ் கட்ட வேண்டியிருக்கு, எவ்வளவோ பணிகள் இருக்கு. அப்ப உங்க எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் அதை செய்வதற்கு பதிலாக நீ எல்லாம் தகுதியற்றவன்னு சொல்லி அவங்க முத்திர குத்துறாங்க. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அந்த அடிப்படையில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் தகுதியா வரக்கூடிய பொறியாளருக்கு நீ தகுதியிலேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்துல டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி சென்ற ஆண்டுல இருந்து என்ன பண்றாங்கனாக்க, போலி டாக்டர்கள், இப்ப ஏற்கனவே சார் பேசினார் இல்லையா, 10ஆம் போர்டை பாஸ் பண்ணாம எந்த விதமான மருத்துவ அறிவு இல்லாம ஒரு டாக்டர்கிட்ட உதவியாளர் வந்திருப்பாரு, அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களுக்குலாம் கிராஷ் கோர்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. மிக விரைவாக டாக்டரா மாத்துறது, 6 மாசம் ட்ரைனிங் அரசாங்கமே நடத்துது. அவங்க வந்து நுழைவுத் தேர்வும் கிடையாது, எக்ஸிட் தேர்வும் கிடையாது, பல்கலைக்கழகத்துல அவங்க சேர்றது இல்லை, பல்கலைக்கழக தேர்வும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து நீங்களாம் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. காரணம் கேட்டா இங்க டாக்டர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் இல்லைங்கிற டாக்டரை உருவாக்கணும். டாக்டர் இல்லைங்கிறதுக்காக நீ வந்து ஒரு தகுதி இல்லாத ஆளை பிடிச்சி டாக்டர் ஆக்குற. அதே சமயத்துல பொறியாளர் வந்து நிறைய வந்திருக்காங்க, ஆனா தகுதி இல்லைன்னு சொல்றேன். இந்த முரண்பாட்டை பார்க்கணும். அதனால வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை கட்டமைக்குது. அதான் பிரச்சனையே. அப்ப வந்து என்னன்னாக்க, நான் அப்படியே வந்து ஒரு பொறியாளர் வந்து நீ சொல்ற மாதிரி தரவான அவன் வேலை வாய்ப்பை கொடு, வாய்ப்பை கொடு. நான் ஏற்கனவே சொன்னதுல வந்து என்னன்னாக்க, வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் வந்து திறமை வளர்த்துக்க முடியும். வெறும் ஏட்டுத்துறைக்க கறிக்கு உதவாது. அதனால அதை நம்ம பார்க்கணும். இல்ல முதலாவது நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னும் போது என்ஜினியரிங்கும் மெடிக்கலும் தனியாக வைக்கிறோம். சமூகத்திலிருந்தே சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். சட்டம் கூட. ஆமா. இப்போ இவங்களை பார்க்கும்போது நான் பார்வையில பார்த்தேன்னாவே அவங்க பெரியவங்கன்ற ஒரு எண்ண தோன்றல் உருவாகும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் தகுதி இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். ஏன்
மாநில வாரியாக பிரிக்கிறீர்கள். திரும்ப எனக்கு பயம் வருது. நீங்க மாநில அளவுல பிரிச்சுட்டு அவங்களுக்கு தகுதி இது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த மருத்துவர்கிட்ட போய் நான் வைத்தியம் பார்த்துக்கிறது? இல்ல எந்த மருத்துவர் சிறந்த மருத்துவர்னு எப்படி மத்திய நிர்ணயிக்க முடியும்? அரசு வழியாக வருகிறவரா இல்ல மாநில அரசு அரசு வழியாக வழி. வருகிறவரான்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது வந்து இது ஒரு பொதுமக்களாக நான் மேம்போக்கான வாதம். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து நுழைவுத் தேர்வு இல்லாம டாக்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. அவங்க பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய சீட் வாங்குறாங்க. அவங்க தான் இங்க நல்ல டாக்டர்ஸா இருக்காங்க. இப்போ வந்து உலகம் முழுவதும் மருத்துவ சுற்றுலா இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு தான் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் இந்தியாவுக்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வர்றாங்க. மருத்துவ சுற்றுலாவில் இந்தியாவுக்கு வரவங்க எங்கே வராங்கன்னா சென்னைக்கு தான் வராங்க. அதனால ஹெல்த் கேர் ஹப்பா இன்னைக்கு வந்து ஹெல்த் டூரிஸ்ட் கேபிட்டலா சென்னை இருக்கு. இதுல தமிழக அரசு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு நம்ம தந்து, அதனால வந்து எனக்கு நுழைவு தேர்வு இல்லாம தானே படிச்சு வந்திருக்காங்க. அவங்க தனியாக திறமை இல்லாம இருக்காங்க. அதனால திறமை எங்கே வளர்க்கப்படுதுன்னா கல்வி நிறுவனங்கள்ல எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க, தொடர் வாய்ப்புகள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. அதனால வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது அதிகமான பேர் போட்டி போடுறாங்க, குறைவான இடங்கள் தான் இருக்கு. அப்ப முறையீடு இல்லாம அட்மிஷன் கொடுக்கணும். அதுக்கான பேரை நுழைவுத் தேர்வுன்னு பேரு. நுழைஞ்ச பிறகு ஒரு தகுதியா மாத்துறது அந்த பல்கலைக்கழகங்களும் அந்த கல்வி நிறுவனங்கள் தான். அப்ப அதான் அதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக. அதாவது என்ஜினியரிங்னு சொன்னா கூட பொறியியல் அப்படின்னா என்னன்னு மாணவர்களை நீங்க நுழையும் போது கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கும் அதனுடைய டெஃபினிஷனே தெரியாது. பொறியியல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறியியல்னா பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லேட்டா வந்தா லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தான் வைப்பாங்க. பொறியியல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு மாணவன் சொல்லிட்டானாலே அவன் பாதி பொறியியலாளராக ஆயிட்டான்னு அர்த்தம். பொறியியல்ன்றத கடினமான வேலையை எளிமையாக்குவது, வேகப்படுத்துவது, இது 2 தான் பொறியியலாளருடைய வேலை. ஒரு பேராசிரியரா கணக்கீட்டு அதனுடைய வந்து அளவையும் செலவையும் வந்து கரெக்டா வந்து துல்லியமா வந்து அறிந்து அதை செயல்படுத்துவது தான் பொறியியல். இங்க இருந்து பார்த்து அந்த கப்பலுடைய உயரம் அகலம் என்னன்றதை சொல்றது இல்ல, அதான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு. அதாவது நம்மளுடைய சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. இப்ப என்னன்னா அதுல நிறைய லீவரேஜஸ் வந்து நிறைய வந்துட்டதுனால இப்ப இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. சிங்கிள் இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் அ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அண்ட் ஹேவ் வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் விச் டிசைட்ஸ் வந்து இறுதியான நிலைக்கு வந்திருக்கும். டாக்டர் ரவீந்திரநாத், இப்போ உங்களுடைய அமைப்பு சார்பில் இது சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் அரசுக்கோ அல்லது துறை சார்ந்த இயக்குனருக்கோ நீங்க கொடுத்துருக்கீங்களா? தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நீட்டு சம்பந்தமாக மத்திய அரசு வந்து விலக்கு கேட்கணும்னு சொல்றப்ப கூட எங்களிடந்து ஏராளமான ஆவணங்களை பெற்று தான் மத்திய அரசு வந்து அதை அணுகியிருக்காங்க. அதுபோல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரலாங்க ஆலோசனை சொன்னது எங்கள் அமைப்பு தான். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டமே காலதாமதமாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் வந்து மத்திய அரசோட இணக்கமான போக்கில் இருந்ததுனால தமிழகத்தின் உரிமையை வந்து ஃபைட் பண்ணி பாதுகாக்க அவர் வந்து தவறிட்டார். இப்போ வந்து நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னாக்க ஒரு மென்மையான தன்மையோட ஜெயலலிதா அவர்கள் இருந்த மாதிரி இல்லை. அதனாலதான் காலதாமதமாக அது வந்திருக்கு. 6 மாதம் முன்னாடி இந்த சட்டத்தை போட்டிருக்கலாம். அப்போ இதை வந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு அரசு சிங்கிள் விண்டோ மூலமாக சேர்க்கணும். ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்றணும். அப்போதான் நீட் அடிப்படையில் வந்து டியூனிவர்சிட்டி சீட்டு கிடைச்சா கூட நான் படிக்க முடியும். சீட்டு கிடைச்சிடும், ஆனால் அவங்க 25 லட்சம் ஃபீஸ் சொல்லுவாங்க. நான் எப்படி கட்ட முடியும்? அப்போ நான் படிக்க முடியாது. அப்போ வந்து 12 லட்சம் ஆண்டு வருமானத்துக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கம் செலுத்தும். எந்த கல்வி நிறுவனமும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் தவிர நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது, ஃபீஸை வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான முறையெல்லாம் கொண்டு வந்தா எல்லாருக்குமே நல்லது, மாணவர்கள் நல்லது. அப்போ கல்வி பாண்டிச்சேரி அரசாங்கம் மக்கள் வந்து பொருளிட்டுறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருக்கிற பெரும்பான்மையான. நிச்சயமா. இப்போ நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல அவங்க வந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படாதா? எது ஒரே நாள்? இவங்க கல்லூரி நிறுவனங்கள் அதான் அரசாங்கம் பணம் கொடுத்துறதுல நிதி, நம்ம அரசாங்கம் கொடுக்குற பணம் அவங்க சம்பளம் அது மாதிரி கொடுக்க முடியல. அதெல்லாம் அரசாங்கம் ஏற்று நடத்தணும். அதனால கழிச்சு நடத்த முடியல, அரசாங்கத்தால முடியலன்றத நம்ம ஆரம்பிக்கிறோம். அதான் சொல்றேன், அரசாங்கம் அதாவது அரசாங்கத்தால முடியும். ஏன்னா இல்ல அதுக்கு போன எக்கனாமிக் கவர்மெண்ட் பாலிசி சம்பந்தமா போகணும். கல்விக்காகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் நிதியை வந்து அதிகப்படுத்தவே குறைச்சிட்டே இருக்காங்க. அப்ப வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பாக்குறப்ப உலகம் முழுவதும் 177 நாடுகள் எடுத்தா இந்தியா வந்து 175வது இடத்துல இருக்கு. அவ்வளவு குறைவா நிதி ஒதுக்குறோம். அப்புறம் எப்படி போதுமான டாக்டர்ஸ் உருவாக்க முடியும்? ஜிடிபில 1.04% நம்ம ஒதுக்குறோம். சின்ன சின்ன நாடு கியூபா வந்து 8.5% ஒதுக்குது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12% மேல ஒதுக்குறாங்க. அமெரிக்கா வந்து 15% ஒதுக்குறாங்க. அப்ப இவ்வளவு நிதியை வந்து மற்ற நாடுகள் வந்து ஹெல்த்துக்காக ஒதுக்குறப்ப சீனா நம்மளோட பெரிய நாடு தான், நம்மளோட 4.5% ஒதுக்குறாங்க. நம்மளுடைய அண்டை நாடுகள் எல்லாமே பாகிஸ்தான் எல்லாமே நம்மளோட கூடுதலாக நிதி ஒதுக்குறாங்க. அப்ப வந்து இது கவர்மெண்ட் பாலிசி வருது. கவர்மெண்ட் தமிழ்நாடு இந்திய அரசாங்கம் வந்து மருத்துவ கல்வியை வந்து வியாபாரமாக்குது, தனியார் மயமாக்குது, கார்பரேட் மயமாக்குது. அதான் பிரச்சனையே. அப்ப நீ தானே ஆக்குற,
அதனால நான் படிக்க முடியல, அப்ப நீ தான் நிதி கொடுக்கணும். நிச்சயம். அப்ப அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி மாநிலம் வந்து அங்குள்ள தனியார் நிகர்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாண்டிச்சேரி மாணவர்கள் அவங்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்துறாங்க. ஒரு சின்ன சிறிய மாநில பாண்டிச்சேரியை செலுத்துறப்ப ஏன் இந்திய அரசால செலுத்த முடியாது, ஏன் நம்ம தமிழக அரசால செலுத்த முடியாது? அப்ப அந்த கோரிக்கை வலுக்கணும். நிச்சயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா SC/ST மாணவர்களுக்கு வந்து அவங்க குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்தாங்க, மத்திய மாநில அரசு சேர்ந்து அவங்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்துறாங்க. அதே என்ன விரிவுபடுத்த சொல்றோம். விரிவுபடுத்துறீங்க. அரசாங்கமே கல்வி கட்டணத்தை செலுத்தும் நிலை வந்தா அரசாங்கம் ஃபீஸே ஃபிக்ஸ் பண்ணுவான், குறைச்சா ஃபிக்ஸ் பண்ணுவான். இல்லை நம்ம தான் 25-30 லட்சம் கொடுக்கணும். அப்ப இது மோசமான போக்கா தான் முடியும். நிச்சயமா. சார், இப்போ தற்போதைய நிலைக்கு அரசாங்கம் இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதனால கட்டாயம் தனியார் நிறுவனங்களை தான் நாட வேண்டியது இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதிக அளவில் தனியார் நிறுவனங்கள் கல்வி சேவை புரிகின்றன. இதை ஒப்புக்கொண்டுதான் ஆக கல்வி சேவை இல்ல, கல்வி கொள்கை கொள்ளை. இப்ப இறுதியான இல்ல அதான் என்னுடைய இறுதியான ஒரு வரி கருத்து வந்து, இந்த எந்த நீட் எக்ஸாமா இருக்கட்டும், JEE-ஆ இருக்கட்டும், இல்லை எனி எக்ஸாமா இருக்கட்டும், அந்த யூனிஃபார்மிட்டி இன் வந்து சிலபஸ் அதை வந்து நாம வந்து அரசு வந்து அதை வந்து சரியாக வந்து முன்னெடுத்து அதை வந்து செய்யாத பட்சத்தில் நம்ம வந்து சமச்சீர் கல்வி வார்த்தையில மட்டும் வச்சுட்டு, ஆமா, CBSE இவர் மெட்ரிகுலேஷன் அப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம மாணவர்களை தகுதிப்படுத்துவது சிரமம். ஓகே, நன்றி. இந்த அளவுக்கு நீட்ல வந்து ஒரு விரிவான தகவல்களை முன்வைத்த உங்கள் 3 நிபுணர்களுக்கும் எங்கள் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் நீட் கட்டாயம் வேண்டும், ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்திற்கு வேண்டாம். ஏனென்றால் நாம் தயாராக இல்லை. until the syllabus is changed, அதுவரை நீட் கட்டாயம் தமிழகத்தை பொறுத்தவரை தேவையில்லை என்று உங்களுடைய கருத்து நம்முடைய தொலைக்காட்சி வழியாக அரசு உயர் அதிகாரிகளுக்கு சென்றிருக்கும். அது கூட அந்த ஒரு வழியாக அமையும் என்பதால் தான் இந்த அமர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். டாக்டர் திரு ரவீந்திரநாத், டாக்டர் திரு ரிச்சர்ட், டாக்டர் திரு உதயபிரகாஷ், உங்கள் மூவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முன்வைக்கிறோம். நேயர்களே, ஒரு அருமையான தலைப்பின் கீழ், அதாவது மத்திய அரசின் தகுதிக்கான நுழைவுத் தேர்வு நீட் தகுதியை கட்டமைக்கவா எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவா என்ற அந்த கேள்வியை முன்வைத்து, தலைப்பை முன்வைத்து இந்த 1 மணி நேரம் விவாதத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். இந்த விவாதம் உள்ளபடியே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கும். நீட்டை எதிர்கொள்வது, அது நம்மை நோக்கி வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது, அல்லது அது வரவில்லை என்றால் நாம் எப்படி இருப்பது போன்ற பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அதற்கு நீங்கள் தயாராகுங்கள். நல்ல மருத்துவராக, அதாவது 1000 பேரை கொன்றால் அல்ல, 1000 வேரை கொன்றால் மருத்துவன் தான் சொல்லுவாங்க. நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாம் போக்கை நாம் பார்த்து அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான நோக்கம். மருத்துவராக வர வேண்டியவர்கள் நீங்கள் வாருங்கள் என்று உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நீட் தேர்வுக்கான கேள்விகளை நீங்கள் உள்வாங்கி அதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு அதை சந்தியுங்கள். தமிழ் மாணவர்கள் ஏராளமானோர் மருத்துவர்களாக உருவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்பேற்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை முன்னதாக தெரிவித்துக் கொண்டு இந்த யார் பக்கம் அமர்வை இதோடு நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.